ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு கெட் பேங்க் லோன்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஏற்றுமதி தொழிலுக்கு எப்படி பேங்க்கில் இருந்து லோனை வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஏற்றுமதிக்கான ஃபினான்ஸ், அதாவது லோன் ரெண்டு டைப் ஆஃப் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க பேங்க்ல இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ ஷிப்மெண்ட் லோன். ஸோ ப்ரீ ஷிப்மெண்ட் லோன் அதான் ஃபஸ்ட்டு. அண்டு செகண்ட் டைப் ஆஃப் லோனுக்கு பேர் போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன். ஓகே, ஸோ நம்ம ப்ரீ ஷிப்மெண்ட் லோன்னா என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ரிசீவிங் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் பிஃபோர் ஷிப்மெண்ட் இஸ் ப்ரீ ஷிப்மெண்ட் லோன். அதாவது நம்ம ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கக்கூடிய அந்த லோனுக்கு பேர் தான் ப்ரீ ஷிப்மெண்ட் லோன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குது, நம்ம ஷிப்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பேக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஷிப்பிங் ஏஜென்ட்டுக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய விதத்தில் நமக்கு ஃபைனான்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா, கேஷ் இல்லை அப்படின்னா பேங்க்கில் இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லோனுக்கு பேர் தான் ப்ரீ ஷிப்மெண்ட் லோன். ஸோ அதை இட் இஸ் நோன் அஸ் பேக்கிங் கிரெடிட் லிமிட் இன் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேக்கிங் கிரெடிட் அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டில் பேக்கிங் கிரெடிட் அப்படின்னா ப்ரீ ஷிப்மெண்ட் லோன். ஸோ நம்ம ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேங்க்கில் இருந்து நம்ம வாங்குகிற லோனுக்கு பேர் தான் ப்ரீ ஷிப்மெண்ட் லோன். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன். ஸோ அது என்ன போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன்? ஸோ ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஷிப்மெண்ட், நம்ம ஷிப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பேங்க்கில் இருந்து வாங்கக்கூடிய அந்த லோனுக்கு பேர் தான் போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ப்ரீ ஷிப்மெண்ட், அதாவது ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கக்கூடிய லோனு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன், அதாவது ஷிப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பேங்க்ல இருந்து வாங்கக்கூடிய லோன் போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் லோன்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு பேங்க்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ். ஸோ ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ் எப்படி நம்ம பேங்க்ல இருந்து வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்னுடைய ஃபஸ்ட்டு ஆர்டர் எனக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துருந்துச்சு. அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பியை எடுத்துகிட்டு நான் நியூவாக ஒரு பேங்க்கில் ஆல்ரெடி கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த புதுசாக நான் ஓப்பன் பண்ண அந்த பேங்க்கில் போயிட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். புதுசாக நியூ அக்கௌண்ட் ஒன்று கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஆர்டர் எனக்கு அப்போ தான் வந்துருந்துச்சு. அந்த ஆர்டர் காப்பியை எடுத்துகிட்டு நான் நேராக போய் பேங்க்கில் போய் எனக்கு லோன் வேணும், ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ் வேணும், பேக்கிங் கிரெடிட் வேணும் சார், எனக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆர்டர் காப்பியை எடுத்துகிட்டு நான் டேரெக்டாக பேங்க்கு போனேன். ஸோ பட் அங்கே எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, லோன் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, அதுதான் நான் உங்களுக்கு அதை கீழே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 6 பாயிண்ட்ஸ் என்கிட்ட அவங்க கேட்டது என்கிட்ட இல்லாததுனால அப்போ எனக்கு அவங்க லோன் தரல. ஸோ நிறைய சம் ட்ரெயினர்ஸ் ராங்காக கைட் பண்ணுறாங்க. என்ன கைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு ரொம்ப ஈஸியாக லோன் தருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரெயினர்ஸ் ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பியை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக என்ன தரமாட்டாங்கன்னா லோன்லாம் தரமாட்டாங்க. ஸோ பேங்க்கில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது தான் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேங்க்கில் இருந்து ப்ரீ ஷிப்மெண்ட் லோன் வேணும் அப்படின்னா அவங்க இந்த சம் டீட்டெயில்ஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. ஸோ அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேங்க்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ பேங்க் ஒரு ஏற்றுமதியாளர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் கேன் யூ ப்ரொவைட் மார்ஜின். உங்களால் மார்ஜின் பணம் கட்ட முடியுமா? ஸோ அவங்க முன் பணமாக ஒரு மார்ஜின் அமௌண்ட் கேட்பாங்க. அந்த மார்ஜின் அமௌண்ட்டை உங்களால் கட்ட முடியுமா அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபஸ்ட் கொஷினாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டூ யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்குதா
அப்படிங்கிறது அவங்களுடைய செகண்ட் கொஷினாக இருக்கும். அண்ட் தென் தேர்டு பார்த்தீங்கன்னா யுவர் கம்பெனிஸ் 2 or 5 years பேலன்ஸ் ஷீட். ஸோ உங்கள் கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட் வந்துட்டு அவங்க வந்து கேட்பாங்க உங்கள்கிட்ட. ஸோ 2 வருஷம் இல்லாட்டினா 5 வருஷம் பேலன்ஸ் ஷீட் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா கேன் யூ ப்ரொவைட் எனி செக்யூரிட்டி ஆஸ் கேரண்டி. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது கொலாட்ரல் வைக்கணும் நீங்கள். ஸோ உங்களால் வைக்க முடியுமா அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டூ யூ ஹாவ் வேலிட் பர்ச்சேஸ் ஆர்டர் ஆர் எல்சி. உங்கள்கிட்ட வந்து வேலிட் பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குதா இல்லாட்டினா எல்சி காப்பி இருக்குதா அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்புறம் டூ யூ ஹோல்டு லாங் டேர்ம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த பேங்க்கில் வந்து ரொம்ப நாள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களா, ஸோ ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறீங்களா, அங்கே வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய இதெல்லாம் வந்து அவங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்கன்னா லோன் வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க. அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு போய் காமிச்ச உடனே ஒரு புது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு பர்ச்சேஸ் ஆர்டரை எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக ஒரு பேங்க்கு போய் சார் எனக்கு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்திருக்கு லோன் தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக பேங்க்கில் தரமாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ அவங்க கேட்குறதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோமாங்கிறத நம்ம வந்து முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ மார்ஜின் கொடுக்க முடியுமா ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த மெயினாக அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது கொலாட்ரல் வைக்கணும். ஸோ செக்யூரிட்டி நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லேண்ட் இருக்கலாம். ஓகே. ஸோ உங்களுடைய லேண்டு இல்லாட்டின்னா ஏதாச்சும் ஒரு ஹவுஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கொலாட்ரல் ஏதாச்சும் நீங்கள் பேங்க்கில் வந்து ப்ரொவைட் பண்ணி நீங்கள் அங்கே வந்து ஒரு கேரண்டியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லோன் தருவாங்க. ஜஸ்ட்டு வெறும் ஆர்டர் காப்பிக்குலாம் வந்துட்டு லோன் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ பேங்க்கில் வந்து அவள் ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபைனான்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ எப்போ வாங்க முடியும் அப்படின்னா இதையெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்ம வாங்க முடியும். நம்மளால் மார்ஜின் கட்ட முடிஞ்சால் நம்ம ஈஸியாக லோன் வாங்கிடலாம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கொலாட்ரல் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் ஏதாவது கேரண்டியாக நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா லேண்டு இந்த மாதிரி ஹவுஸ்லாம் கொடுத்தீங்க நீங்கள் கொலாட்ரலாக வச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி லாங் டேர்ம் வந்து அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லோன் வந்து சேங்ஷன் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து அவங்க கட்டாயமாக ஏதாச்சும் கொலாட்ரல் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி வந்து கேரண்டியாக நீங்கள் வந்து வச்சிங்கன்னா தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக உங்களுக்கு வந்து லோன் தருவாங்க பேங்க்கில் இருந்து. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு தரக்கூடிய இந்த லோனுக்கு பேர் தான் ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்படி நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு நபர் வந்து நியூவாக இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, அதே மாதிரி ஃபைனான்ஸும் இல்லை, கையில் கேஷாக உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு புதுசாக வந்து ஆரம்பித்தவங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா பேங்க்கில் இருந்து அப்படின்னா கிடைக்கும். ஸோ எப்போ கிடைக்கும் அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்கள் பேங்க்கோடைய உங்கள் கம்பெனியோடைய டேர்ன் ஓவர் இதெல்லாம் காமிக்க முடியாது. பட் நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து பேங்க்கில் இருந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு லேண்டோ இல்லாட்டினா வந்து உங்களுடைய ஹவுஸு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு செக்யூரிட்டியாக வச்சோம் அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக கட்டாயமாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டினா கூட அவங்க வந்து லோன் தருவாங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு. ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு லோன் கிடைக்கும். ஓகே. அவங்க வந்து எதை மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நியூ கமர், அதாவது புதுசாக பிஸ்னஸில் இறங்குறவங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்துட்டு புதுசாக வந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் செக்யூரிட்டி உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து ஏதாச்சும் செக்யூரிட்டியாக வைக்க முடிஞ்சுது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து அந்த பேங்க்கில் இருந்து லோன் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஓகே ரைட். ஸோ போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஷிப்மெண்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து பேங்க்கில் போய் நம்ம சப்மிட் பண்ணுவோம்.
ஸோ அந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக கிடைக்கிற பேங்க்லேருந்து கொடுக்குற அந்த லோனுக்கு பேர் தான் போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஷிப்மெண்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பேங்க்கில் போய் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற லோனுக்கு பேர் தான் போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன். ஓகே, ஸோ அப்போது பேங்க்கில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் லோன் கிடைக்குது எக்ஸ்போர்ட்டுக்கு. ஒன்று வந்து ப்ரீ ஷிப்மெண்ட் லோன் அண்ட் அனதர் ஒன் இஸ் போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வில் டிஃபர் ஃப்ரம் பேங்க்ஸ் டு பேங்க்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு குறைஞ்ச வட்டியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு ஏன்னா வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ஒரு நாட்டில் வந்து நல்லா நடந்துச்சுன்னா தான் அந்நிய செலாவணியான அந்த ஃபாரெக்ஸ் மணி வந்து நம்ம நாட்டில் நிறைய கையில் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காண்டி குறைஞ்ச வட்டியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கில் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு லோன் தராங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிஃபர் ஆகும், பேங்க் டு பேங்க் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் கரஸ்பாண்டிங் பேங்க்கில் வந்து போய் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பேங்க்ஸ் வந்து வில் ப்ரொவைட் யூ டீட்டெயில்ஸ் ஆன் லோன் டென்யூர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ அந்த லோன் டென்யூர் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இது எல்லாமே நீங்கள் டேரெக்டாக பேங்க் போனீங்கனாலே உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போது வந்து ஒரு புதுசாக எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர் அவர் கையில் கேஷாக லோன் இல்லாட்டினாலும் அவர் கையில் கேஷாக வந்து ஃபண்ட் இல்லாட்டினா கூட ஒரு ஆர்டர் வந்திருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு கொலாட்ரலாக வைக்கும்போது அந்த நியூவாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கட்டாயம் என்ன கிடைக்கும் அப்படின்னா பேங்க்கில் இருந்து லோன் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னன்னா ப்ரொசீஜர் ஃபார் அப்டைனிங் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஓகே, ஸோ அப்போ 2 டைப் ஆஃப் லோன் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீ ஷிப்மெண்ட் லோன் அண்ட் அனதர் ஒன் இஸ் போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ். மெயினாக பேங்க்கில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் கொலாட்ரல் வைக்க முடியுமா, ஏதாவது ப்ராப்பர்ட்டி வைக்க முடியுமா, ஏதாவது ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். ஸோ அந்த லோனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்போர்ட்டை வந்து அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் லோன் கொடுக்குறதுக்கு அவங்களே வந்து பேங்க்லேயே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஓகே.